ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழ் 100க்கு 100 தினம் தினம் பாரு சீரியஸில் டே 2க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான 100 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பொருந்தாத இணையை சுட்டுக. இதில் வந்து எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. வெற்றிப்பூ சிவப்பு, நொச்சிப்பூ பச்சை, உளுஞ்சைப்பூ மஞ்சள், தும்பைப்பூ வெள்ளை கொடுத்துருக்காங்க. இது எது பொருந்தாதது அப்படின்னா நொச்சிப்பூ. ஏன் அப்படின்னா நொச்சிப்பூ வந்துட்டு நீல கலரில் இருக்கும். மீதி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கரெக்டு தான். ஓகேவா? வெற்றிப்பூ சிவப்பு, உளுஞ்சைப்பூ மஞ்சள், தும்பைப்பூ வெள்ளை, நொச்சி மட்டும் நீலம். செகண்ட் கொஷின், பெயருக்கேற்ற வினையை எழுதுக. சோறு அப்படிங்கிறது உன்ல வரும். சோறு உன், முறுக்கு அப்படின்னா தென், நீர் குடி, பால் பருகு. இதுதான் வந்துட்டு அதோட வினைகள் எல்லாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், தலகாணி. தலகாணிங்கிறது வலு உள்ள சொல். அப்போ வந்து கரெக்டானது எது அப்படின்னா தலையணை. சந்திப்பினை நீக்கி எழுதுக 4, 5. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்கள் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு சந்திப்பிலையே போட்டுடலாம். ஓகேவா? கசதபம் மட்டும் மிகும் எங்கெங்கன்னு பார்த்து போட்டுறோம், அவ்வளோதான். அடுத்து நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றார் மகாகவி பாரதியார். இது வந்து இதோட கொஷின் என்னன்னு கேட்டிருக்காங்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் தான் அதுக்கான ஆன்சர் வந்து மேலே இருக்க லைன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதே நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யாருன்னு கேட்டாலும் மகாகவி பாரதியார் அப்படின்னு நமக்கு தெரியணும், அவ்வளோதான். அடுத்த கொஷின், செங்கோல் இதன் எதிர்ச்சொல் எழுதுக அப்படின்னா செங்கோல் எதிர்ச்சொல் வந்துட்டு கொடுங்கோல். ஒருத்தார் எதிர்ச்சொல் அப்படின்னா ஒருத்தார் பொறுத்தவர். பொருந்தாத சொல்லை கண்டறிதல். இதில் பொருந்தாத சொல் எதுனா மாகால் கடல் தான் வந்து பொருந்தாதது. அப்போ இது மீதி இருக்கிறது எல்லாமே கரெக்டு. புரிசைனா மதில், புலைனா சாளரம், நியமம்னா அங்காடி. இதெல்லாமே கரெக்ட். ஓகேவா? பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுவும் செந்தாமரை, கடுங்கதிர், இன்சொல் இதெல்லாமே வந்துட்டு அந்த பண்பு தொகையில் வந்துடும். அலைக்கடல் அப்படிங்கிறது வினைத்தொகையில் வந்துடும். ஓகேவா? வினைத்தொகை அப்படிங்கிறது 3 காலத்துலையுமே வர்றது தான் வந்துட்டு வினைத்தொகை. காலம் கறந்த பெயரச்சம்னு சொல்லுவாங்க வினைத்தொகையை. ஓகேவா? அப்போ அலைக்கடலுங்கிறது பொருந்தாதது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம். ரிவைவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். அடுத்து கிராப் அப்படிங்கிறது செதுக்கி. 13th கொஷின், கான்னு கொடுத்துருவாங்க. கான்னா காடு, இந்த கான்னா பார்த்தல்னு அர்த்தம். அப்போ அதற்கான ஒரு இதுக்கு எது ஆன்சர் அப்படின்னா காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான் என்பது கரெக்டு. அதே மாதிரி 14th கொஷின், அரி எனும் சொல் குறிக்கும் பொருள் இணை யாது? அரி அப்படின்னா திருமால். இந்த அறின்றது அறிந்து கொள்ளுதல். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்துட்டு ஒழுக்கம். பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்துட்டு மேகம். பேனா மேகம். ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 42. ஓகேவா? அது சொன்னது வந்துட்டு நன்னூலில் சொல்லியிருப்பாங்க. நன்னூல் யார் இயற்றினாங்க அப்படின்னா பவனந்தி முனிவர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக. மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் என்பது தான் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. சொற்கள் படித்து பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சு, இதெல்லாம் ஈஸி தான். ஓகேவா? அடுத்தும் சொற்களை ஒழுங்குபடுத்துக தான். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் வந்து பரணி ஆகும். முதல் பரணி எது அப்படின்னா கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியை யார் ஏற்றிருப்பாங்கன்னா ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணியில் எத்தனை தாளிசைகள் இருக்கும் அப்படின்னா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படுத்துக்க. இதுவும் வந்துட்டு நமக்கு அகர வரிசை தெரியணும், அவ்வளோதான். இங்கே கொடுத்துருக்கு வந்து காக்கா கீ வரிசை தான் கொடுத்துருக்காங்க. இதை தெரிஞ்சவே கரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா? கிழக்கு, கீற்று, குருவி, கோலம், கௌதாரி. இதான் வந்துட்டு கரெக்டான லைன். 20th கொஷின், இதுவும் அகர வரிசை தான். இதுலேயே வந்துட்டு எது வந்து தவறானதுன்னு மட்டும் நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இதில் வந்துட்டு செகண்ட் பாருங்கள். மூதூர் மென்பொருள் முன்னின்னு கொடுத்துருவாங்க. சின்ன மூக்கு அப்புறம் தான் பெரிய மூ வரும். ஆனால் ஃபர்ஸ்ட்லேயே மூதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ செகண்ட் ஒன் வந்து ராங். செகண்ட் ஒன் ராங் அப்படின்னா ஏபிடி ஆப்ஷன் வந்துட்டு ஃபுல்லாகவே ஓமிட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ சி ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 21st கொஷின், நெஞ்சையலும் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார். கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் கம்பர். கல்வியில் பெரியவர் கம்பர், கவி சக்கரவர்த்தி கம்பர் தான். ஓகேங்களா? அடுத்து போக்குக அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துட்டாங்க. இது வியங்கோல் வினை முற்றுன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். இயர் அப்படின்னு முடிகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினை முற்று தான். காரணம் வந்து போ என்ற கட்டளை துணியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினை முற்றுன்னு கொடுத்துருக்காங்க. இது காரணம் மட்டும் தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு என்பது தான் கரெக்டு. அடுத்து இலக்கண குறிப்பு சரியான விடையை பொறுத்துக. செப்பல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். காய்மணி அப்படிங்கிறது வினைத்தொகை.
மூதூருங்கிறது பண்பு தொகை வரும், ஊமை தொகை கிடையாது. அப்போ 3 வந்து ராங்கு. மலர்கை அப்படிங்கிறது மலர் போன்ற கை, அப்போ ஊமை தொகையில் வரணும். இங்கே வேற்றுமை தொகை கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. அப்போ 1, 2 மட்டும்தான் கரெக்டு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இரு வகைப்படும். வழக்கின் வகைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என்று வழக்கு இரு வகைப்படும். சரியான வினாதான் நம்மளை கேட்டிருக்காங்க. இப்போ வந்து வழக்கு வந்து 2 வகை இருக்குது. அப்போ இயல்பு வழக்கு தகுதி வழக்கு. இயல்பு வந்துட்டு 3 வகை இருக்கும், தகுதியும் வந்துட்டு 3 வகை இருக்கும். இயல்பு வழக்கில் வந்துட்டு இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு வந்துட்டு இந்த இயல்பு வழக்கில் வந்துடும். தகுதி வழக்கில் வந்து இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி, இது 3 வந்துட்டு தகுதி வழக்கில் வந்துடும். அடுத்ததும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தான். ஓகேவா? உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமர நூலகம். அதுக்கான கொஷின் என்ன அப்படின்னா, உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? கன்னிமர நூலகம் தான். ஓகேவா? எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி. சமைப்பது தாழ்வா? கொஷின் மார்க் இருந்தாவே என்னது? வினா தான். ஓகேவா? வினா. சமைப்பது தாழ்வில்லை அப்படிங்கிறது ஒரு செய்தி வாக்கியம். ஸோ வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள் இதுதான் கரெக்டானது. கீழ்வருவனவற்றுள் பிறவினை வாக்கியம் எது? செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் அப்படிங்கிறது பிறவினை. இதே வாங்கினான் அப்படின்றது தான் தன்வினை, வாங்குவித்தான் அப்படின்றதால பிறவினை. அடுத்த கொஷின், முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால். இவ்வடிகளில் அமைந்துள்ள அடி எதுகையை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எந்த சொற்கள் இருக்குது அப்படின்னா, எதுகை அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை. இங்கே கேட்டிருக்கிறது எதுகை. இங்கே இருக்கும் ஆப்ஷனில் மட்டும் எடுத்துக்கோங்க, அந்த லைனே நமக்கு தெரியலனாலும் விட்டுலாம். 2வது எழுத்து எது ஒன்றி வருது அப்படின்னா முத்தமிழ், மெத்த, ரெண்டுத்துலையுமே இத்து வருது இல்லையா? அப்போ அதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஏன்னா எதுகை தான் கேட்டிருக்காங்க. அடுத்து, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்த இன்புருவோமே. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி சரியாக பொருந்தும் எதுகை மற்றும் இணையை தேர்ந்தெடுக்க. இதுலேயும் வந்துட்டு எதுகை தான் கேட்டிருக்காங்க. 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது பார்த்தோன்னா தேனிலே ஊனிலே. 2வது எழுத்து பாருங்கள் நீ வருது இல்லையா? அப்போ இது அடி எதுகை தான். அவ்வளோதான். அடுத்தது 31, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசு மரத்தாணி போல எளிதில் மனதில் பதியும். அதுதான் வந்துட்டு கரெக்டானது. பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதியும். மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா வருந்துதல், அதாவது வாட்டமாக இருக்கும் இல்லையா? மழையே இல்லை அப்படின்னா பயிர் வந்து வாடி போய் தானே இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. மலைமுகம் காணா பயிர் போல வருந்துதல். அடுத்து, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி என்பது தான் வந்துட்டு கரெக்டு. கீழே இருக்க ஆப்ஷன்லாம் பாருங்கள், நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், பார்த்தா கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். கூழானாலும் குளித்து குடி, கந்தையை கசக்கி கட்டு. கந்தை என்றாலும் கசக்கி கட்டு, கூழ் ஆனாலும் குளித்து குடி, இப்படி மாறி மாறி இருக்குது. ஆனால் ரெண்டுத்துலேயுமே நமக்கு என்னென்னா ஆனாலும் தான் வரும். ஓகேவா? கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, கூழ் ஆனாலும் குளித்து குடி, ரெண்டுத்துலையுமே இதுவும் ஆனாலும் அதுவும் ஆனாலும், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பழமொழிகள். ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பணமொழி. இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். இதுதான் வந்துட்டு ஏழை பணக்காரனுக்காகிய பழமொழி. உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம் அப்படிங்கிறது உண்டு. இப்போ ஆணு முடிந்தால் பெயரெச்சம். அப்படி நமக்கு தெரியலனாலும் சொல்லி பார்த்தா கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? இப்போ உண்டு வந்தான், இல்லை உண்டு போனான் அப்படின்னா அதெல்லாம் ஒரு வினையை குறிக்கிறது. அதுதான் வந்து உண்டு அப்படிங்கிறது வினையெச்சம். உண்ட அப்படின்னா உண்ட பையன் அப்படின்னு வந்தால் அது வந்து பெயரெச்சம்ல வந்துடும். ஓகேவா? உண்டல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். படி என்னும் வேர்ச்சொல்லுக்குரிய மிக சரியான வினையாளனையும் பெயரை தேர்க. படித்தவனை என்பது தான் வந்துட்டு கரெக்டு. படிங்கிறது வேர்ச்சொல், அதுக்கு வினையாளனையும் பெயர் வந்துட்டு படித்தவனை. அடுத்து, பயின்றான். இதுக்கான வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் அப்படிங்கிறது கட்டளை பொருளில் தான் வரணும். பயில் அப்படிங்கிறது தான் வந்துட்டு வேர்ச்சொல். கிறிஸ்தவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா H.A. கிருஷ்ணப்பிள்ளை. ஓகேவா? கிறிஸ்தவர்களின் கலைக்களஞ்சியம் என்கிறது தேம்பாவணி. இதே கிறிஸ்தவர்களின் தேவாரம் அப்படின்னா ரட்சணைய மனோகரம். கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர்ச்சொல் வகை கேட்டிருக்காங்க. மகளினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள். இதில் வந்துட்டு எந்த பெயர்ச்சொல் வகை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இப்போ காளைங்கிறது காளை பெயரை குறிக்குது, அப்போ அது இருக்குது. வற்றல்ங்கிறது தொழிற்பெயர், அதுவும் அதில் இருக்குது. ஸோ அதுவும் இல்லை. பொருட்பெயர் அப்படிங்கிறது உணவுங்கிறது வந்துட்டு அதுவே ஒரு பொருள் தான். அப்போ இது எல்லாமே இருக்குது, பண்பு பெயர் மட்டும்தான் இல்லை. ஸோ அதான் ஆன்சர். வட்டம் பெயர் சொல் வகைகள். வட்டம்ங்கிறது ஒரு பண்பு பெயர். ஓகேவா? வட்டம்ங்கிறது பண்பு பெயர். கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களில் இருந்து தேவருலகம் சென்றாள் அப்படின்னு 14 நாட்கள். ஆமாம், நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இந்த கொஷினை பார்க்குறேன். கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களில் இருந்து தேவருலகம் சென்றாள் அப்படின்னா 14 நாட்கள். சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது அப்படின்னா இலம்பகம். ஓகேவா? சீவக சிந்தாமணியில் எத்தனை இலம்பகம் இருக்குது அப்படின்னா 13 இலம்பகமும் இருக்குது. நாமகள் இலம்பகம் முதல் முக்தி இலம்பகம் வரை மொத்தம் 13 இலம்பகங்கள் இருக்கும். அடுத்து ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசயன் கதையை விளங்கும் தமிழ் காப்பியம் எதுன்னு பார்த்தா சூளாமணி. ஓகேவா? திவிட்டன் விசை கதை வந்து எந்த காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சூளாமணியில் சொல்லியிருப்பாங்க. சூளாமணிங்கிறது ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்துமே பார்த்தோன்னா சமண காப்பியமாக தான் இருக்கும். இந்த சூளாமணியை இயற்றியவர் யாருன்னா தோளாமொழி தேவர். அடுத்து நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்ற காப்பியம் படைத்தவர் யாருன்னா இளங்கோவடிகள். ஓகேவா? இதே அடிகளே நீரே அருள்க அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிருந்தா சீத்தலை சாத்தனார். இது நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்றது வந்துட்டு இளங்கோவடிகள். இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றிருப்பாங்களே அதுதான். புறநானூற்று பாடல் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்புறல் வெண்பா மாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். சிலவற்றை மொழிபெயர்த்தவர் வந்து ஜியு போப். இதே ஃபுல்லாக மொழிபெயர்த்தவங்க யாருன்னு சொல்லி கேட்டிருந்தா ஜார்ஜ் எல் ஹார்ட், அவங்க தான். ஓகேவா? தொண்டைமான் இளந்தெரியனை பாட்டுட தலைவனாக கொண்டு 10 பாட்டு நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து எந்தெந்த பாட்டு வந்து 10 பாட்டில் பாடியிருப்பாங்க அப்படின்னு என்ன நூல்லாம் பாடியிருப்பாங்க அப்படின்னா 2 நூல் பாடியிருப்பாங்க. ஒன்று பெரும்பானாற்றுப்படை, இன்னொன்று பட்டினப்பாலை. ஓகேவா? பெரும்பானாற்றுப்படையை வந்துட்டு வேறு பெயர் வந்து பானாறு அப்படின்னு சொல்லுவாங்க. பானாறு என அழைக்கப்படும் நூல் வந்து பெரும்பானாற்றுப்படை அப்படின்னு சொல்லலாம். பெரும்பானாற்றுப்படையோட அடிகள் வந்துட்டு 500 அடிகள். மலைப்படுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் வந்துட்டு கூத்தராற்றுப்படை. மலைப்படுகடாம் நூலில் வந்துட்டு அது அடிகள் பார்த்தோன்னா 583 அடிகள் இருக்கும். ஓகேவா? அடுத்து பொறுத்துக. வெய்யோன் அப்படின்னா பகலவன், அதாவது சூரியன். கரங்கு என்பது காற்றாடி. கொண்டல் என்பது மலைமேகம். வேழம் என்பது யானை. ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் எதுன்னு பார்த்தோன்னா உத்தரகாண்டம். சுந்தரகாண்டம், பாலகாண்டம், அயோத்தியா காண்டம். அதாவது பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம் இது எல்லாமே வந்துட்டு கம்பர் எழுதியிருப்பார். எழுதாத ஒரு காண்டம் வந்துட்டு உத்தரகாண்டம். அந்த உத்தரகாண்டம் எழுதியவர் வந்து ஒட்டக்கூத்தர். நம்ம லாஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்துருப்போம் இல்லையா? 50th கொஷின். காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் எதுன்னு பார்த்தோன்னா ராவண காவியம். இந்த ராவண காவியம் எழுதியவர் யாருன்னா புலவர் குழந்தை. ஓகேங்களா? ராவண காவியத்தில் 3100 பாடல்கள் இருக்கும். அடுத்து ஏழமை வேட நிறத்தல் ஏழமை வேட நிறத்தில் என்றென்னை ஏசாரோ என்ற இயம்பியவன் யாருன்னு பார்த்தா குகன். அடுத்து திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் வந்துட்டு நாலடி 400, அதாவது நாலடியார். இதை வந்து வேதான் வேலம்னு சொல்லுவாங்க. வேளாண் வேதம். 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் வந்துட்டு ஏலாதியா சிறுபஞ்ச மூலம்தான் வந்துட்டு 5 சிறிய வேர்கள் பற்றியது. ஏலாதி வந்து 6 மருந்து பொருட்கள் கொண்டதான் வந்துட்டு ஏலாதி. ஆன்சர் ராங்காக கொடுத்துருக்காங்க. மண்பதைக்கு பொதுவான நூல் எதுனா திருக்குறள். அடுத்த கொஷின். எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஒப்புரவு. ஒப்புரவுனா நெறி. அடுத்த கொஷின். தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அப்படின்னா அறமும் இன்பமும். திருக்குறள் தெரியும் இல்லையா? அறனேனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அந்த திருக்குறள் தெரிஞ்சவே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அப்போ அறமும் இன்பமும்.
அடுத்து தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது வந்து டாக்டர் சாரா அரங்கநாதன் விருது. திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும் அப்படின்னா திருவாரூர் தான். அந்த திருவி கல்யாண சுந்தரனார் திரு என்பது திருவாரூரை குறிக்கும். திருவாரூர் விருத்தாசலனார் மகனார் தான் வந்துட்டு இந்த கல்யாண சுந்தரனார். ஆனால் திருவிக்க பிறந்த ஊர் பார்த்தோன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் துல்லம் என்னும் ஊரில் பிறந்தார். இப்போ வந்து அந்த ஊரை தண்டலம்னு அழைக்கப்படுறாங்க. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இந்த கூற்று யாருடையது அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். பொருந்தாததை கண்டறிக. இதில் வந்து எது பொருந்தாதது அப்படின்னா சிங்கவலி தான் பொருந்தாதது. ஏன்னா சிங்கவலின்றது வந்து தூதுவளையை குறிக்கும். கரிசலாங்கண்ணிங்கிறது கரிசலாங்கண்ணி, பிருங்கரசம், தேகரசம், கையாந்தகரை இது எல்லாமே வந்துட்டு கரிசலாங்கண்ணியை குறிக்கிறது தான். சிங்கவலி மட்டும்தான் தூதுவளையை குறிக்கும். ஓகேங்களா? இந்த தூதுவளையை சிங்கவலின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சிங்கவலியில் ஞான பச்சிலை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வள்ளலார். கவிமணி எனும் பட்டம் தேசிக விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் தான் கவிமணி பட்டம் வழங்கியது. அடுத்த கொஸ்டின், நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. சென்னை அடையாறில் அவ்வை இல்லம் நிறுவியவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி. எப்போ அப்படின்னா 1930 நிறுவியிருப்பாங்க. ஓகேவா? தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அஞ்சலையம்மாள். தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் வெண்ணி குயர்த்தியார். இப்போ தாங்க மேலே அந்த கொஷின் பார்த்தோம். அது வந்து எந்த நூல்னு கேட்டிருந்தாங்க, இப்போ யார் பாடினாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? புறநானூறு நூலில் வெண்ணி குயர்த்தியார் பாடியிருப்பாங்க. திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்த நாடு வந்து கனடாவில் பிறந்திருப்பாங்க. திருக்குறளை எப்போ வந்துட்டு மொழிபெயர்த்திருப்பாங்கன்னா 1886, திருவாசகம் 1900 அந்த ஆண்டில் தான் வந்துட்டு மொழிபெயர்த்திருப்பாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி வந்துட்டு நீலகிரி. பூவில் இதழகத்தனைய தெருவம் கொண்ட ஊர் என்ற மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் வந்துட்டு பரிபாடல். பூவில் இதழக தனைய தெருவம் அப்படின்ற வந்துட்டு அந்த ஊரை வந்து சொல்லியிருக்காங்க. எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பரிபாடலில் மதுரையை பற்றி சொல்லியிருக்காங்க. தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ அமைப்பு. இது ஒரு பெரிய புரளியாக போயிட்டுருக்கு. இப்போ யுனெஸ்கோ வந்துட்டு அவங்க தரலன்ற மாதிரி. ஆனால் யுனெஸ்கோன்றது வந்து கலைஞர் வந்துட்டு யுனெஸ்கோ மன்றம்னு சென்னையில் ஓப்பன் பண்ணதாகவும் அங்கேருந்து கொடுத்ததாகவும் சொல்லிகிட்ருக்காங்க. ஓகேவா? அவங்க கொடுத்ததாகவும். இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது தான் இந்த இஸ்மத் சன்னியாசி. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொன்னது யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்ற தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவேசா. உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் தான் வந்துட்டு இந்த தமிழ் தாத்தா. சரியான விடையை தேர்வு செய்க. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார்னா தனிநாயகம் அடிகள். முதல் உலக தமிழ் மாநாடு வந்துட்டு எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா 1966 தான் வந்துட்டு நடந்திருக்கும். இதில் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து மூணு இடத்துல நடத்திருப்பாங்க, 3 டைம் நடத்திருப்பாங்க. எப்போனா செகண்ட் மாநாடு வந்து 1968 சென்னையில் அண்ணா பீரியடில் நடந்திருக்கும். அடுத்து வந்து எம்ஜிஆர் பீரியடு 5வது மாநாடு 1981. இன்னொன்று வந்துட்டு ஜெயலலிதா அம்மா பீரியடில் 8வது மாநாடு. 8வது மாநாடு 1995 தஞ்சாவூரில் நடந்திருக்கும். ஓகேவா? அடுத்து கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா கண்ணெழுத்துக்கள். கடைச்சங்க காலம்னா கண்ணெழுத்துக்கள். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர் காலம்.
கண்ணுள் வினைஞர் என புகழப்படுபவர் ஓவியம் வரைபவர்கள். கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். கால் முளைத்த கதைகள் எஸ். ராமகிருஷ்ணன். அடுத்தது நூலாசிரியர் தான். புதுமை பித்தன் வந்துட்டு காஞ்சனை. புதுமை பித்தன்னா காஞ்சனை. கூப்பா ராசகோபாலன்னா 3 உள்ளங்கள். மௌனி அப்படின்னா அலியாச்சுடர். மௌனி தான் வந்துட்டு அலியாச்சுடர் எழுதியிருப்பார். ஜானகிராமன் முள்முடி. இதில் வந்து ஏதாவது ஒன்று நம்ம மேட்ச் பண்ணிட்டாவே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மௌனி வந்து அலியாச்சுடர். இது வந்து நிறைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதனால எல்லாமே பார்த்துக்கோங்க. திருப்பி வரும்போது வந்து நம்ம பார்த்தோன்னே ஞாபகம் வரும். ஓகேவா? புதுமை பித்தன் அப்படின்னா காஞ்சனை. கூப்பாரா, அதாவது 3 எழுத்து வச்சுக்கோங்க. கூப்பாரா 3 உள்ளங்கள். மௌனி அப்படின்னா அலியாச்சுடர். ஜானகிராமன் முள்முடி. தவறான தொடர்களை தேர்ந்தெடுக்க. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை வந்து தப்பாட்டம்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. என்ன கலை அப்படின்னா தேவராட்டம் தான் வந்துட்டு தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை. தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டு தான். ஓகேவா? தப்பாட்டம் வந்து ஆண்களும் ஆடுவாங்க, பெண்களும் ஆடுவாங்க. தேர்ட் ஒன் வந்து தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படுகிறது. இது வந்து தவறு. தேவராட்டம் வந்து ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க. அதுவும் 8லேருந்து 13 ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க. நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையே தெருக்கூத்து. அப்போ அதுவும் கரெக்டு. அப்போ எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும்தான் தவறு. ஏன்னா தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா தேவராட்டம். தேவராட்டம் வந்து ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க. அப்போ 1, 3 தான் வந்துட்டு தவறு. பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விட்டதான் செய்கிறது என எழுதியவர் யாருன்னா அறிஞர் அண்ணா தான் வந்துட்டு எழுதியிருப்பாங்க அந்த பொங்கல் புதுநாள் அன்று. அடுத்து பொறுத்துக. யாக்கை அப்படின்னா உடம்பு. புன்புலம் அப்படின்னா புல்லிய நிலம். வேலம் என்பது ஆண் யானை. பொலிக்கும் என்பது உரிக்கும். அடுத்த கொஸ்டின். முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது அப்படின்னா காவியம். அப்போ காவியம் இதழ் யாருதுன்னு பார்த்தோன்னா சுரதா. முழுக்க கவிதைகளையே கொண்ட இதழாம் அது. ஓகேவா? பாரதிதாசனின் அழகின் சிறப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எதுனா எழிலோவியம். கீழே இருக்க தொடுவானமும் வாணிதாசனோட தான். ஆனால் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா அழகின் சிறப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் எழுதியது தான் வந்துட்டு எழிலோவியம். தேன்மலை வந்து சுரதா. ஒளிப்பறவை வந்து சிற்பி. ஒளிப்பறவை சர்ப்பையாகும். அதெல்லாம் வந்துட்டு சிற்பி வருவாங்க. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் பாரதியார். வாடா போடானாவே பாரதியார் தான். ஓகேங்களா? 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளை தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் திருஞான சம்பந்தர். அது முதல் 3 திருமுறைகள் அப்படின்னா திருஞான சம்பந்தர் வந்துடுவாங்க. 1, 2, 3 அப்படின்னா 4, 5, 6 அப்படின்னா அப்பர் வந்துடுவாங்க. 7னா சுந்தரர். 8வது திருமுறை வந்துட்டு மாணிக்க வாசகர் வந்துடுவாங்க. ஓகேவா? இப்போ மூவர் முதலிகள் அப்படின்னா இந்த திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவங்க மட்டும்தான் வருவாங்க. சைவ சமய குறவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த 4 பேருமே வந்துடுவாங்க. இங்கே இருக்க 4 பேருமே சைவ சமய குறவர்னு சொல்லும்போது 4 பேருமே வந்துடுவாங்க. மூவர் முதலிகள்னு சொல்லும்போது மாணிக்க வாசகர் மட்டும் வரமாட்டார். ஓகேவா? அடுத்து நடமாட கோவில் நம்பருக்கு 1 ஈயில் படமடா கோவில் பகவதற்கு அது ஆமே என்று பாடியவர் யார்னா திருமூலர். நெக்ஸ்ட் 14 சித்தர்களில் ஒருவர் போகர். 14னா 18ன்னு அர்த்தம். ஓகேவா? 18 சித்தர்களில் ஒருவர் போகர். ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தியவர் வானமாமலை. ஆராய்ச்சி இதழ் வந்துட்டு வானமாமலை. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்று தடுப்பார் கோமதித்தா ஈஸ்வரியே என்று பாடியவர் அழகிய சொக்கநாதர். நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்று பாரதியின் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து குயில் பாட்டில் தான் வந்துட்டு பாரதியார் பாடியிருப்பார். இங்கே கொடுத்துருக்கிறது பாருங்கள். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு எல்லாமே பாரதியாரோட பாட்டு தான். ஆனால் அந்த லைன் வந்து எந்த நூல்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ அது குயில் பாட்டில் இருக்குது. ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் எது அப்படின்னா கடல். ஆழினாவே கடல். ஓகேவா?
உலா எனும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் வந்து உலாப்புறம். உலாவின் வந்து வேறு பெயர் வந்து உலாப்புறம். தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும். இப்பாடலடிகளில் வானின் வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி எதுனா திருக்குற்றால அருவி. அடுத்து மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்த்தாய். இவ்வரிகள் சுட்டப்படுபவர் தமிழ்தாய். இந்த நூல் வந்து வரிகள் வந்துட்டு தமிழ் விடு தூதுன்னு நினைக்கிற நூல் மஞ்சள் குளிப்பாட்டி. அடுத்து சேக்கிழாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் எனும் பட்டத்தை வழங்கியவர் அனபயா சோழன். பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 13. பெரிய புராணத்தில் எத்தனை சருக்கம் இருக்கு அப்படின்னா 13 சருக்கம். சீவக சிந்தாமணியிலே 13 இளம்பகங்கள் இருக்குன்னு பார்த்தோம் இப்பதான். ஓகேவா? திருவிளையாடல் புராணத்தில் இடைக்கான் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் திரு ஆலவாய் காண்டம். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரமதத்தில் பெற்றுள்ள இடம் வந்துட்டு எத்தனாவது திருமொழியாக இருக்குது அப்படின்னா 5வது திருமொழியாக இருக்குது. பெருமாள் திருமொழி வந்து மொத்தம் 4000 பாடல் இருக்கு இல்லையா, அதில் முதல் 1000ல் 5வது திருமொழியாக இருக்கிறது தான் இந்த பெருமாள் திருமொழி. இந்த பெருமாள் திருமொழியை வந்து இயற்றியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார் தான் வந்துட்டு இயற்றியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான 100 கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.